85வது நாள் எபிசோட் முடிஞ்சதுக்கு பிறகு நிறைய கான்வர்சேஷன் நம்மளால் பார்க்க முடியுது. இதில் தினேஷ்க்கும் அர்ச்சனாக்கும் நடந்த அந்த கான்வர்சேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. அவர் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாருன்னாமா, இந்த இடத்துல உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்னதான் விஷயம்? இல்லை நான் என்னுடைய பாயிண்ட்டை சொன்னேன், அவங்களுடைய பாயிண்ட்டு சொன்னாங்க. நான் ஹேட்டேடுங்கிறத மாற்றிக்கிட்டு ஹேட்னு வேணால் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு தான் வந்தேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டிலேருந்து ஒருத்தர் வெளில போகிறாருன்னா அதுக்கான ஒரு சரியான ஒரு மரியாதையை தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் சொன்னேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் 10 வாரமாக பொத்தி பாதுகாத்த தங்கம் அது, நான் எனக்குள்ளே இருக்கிற கசப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, நீங்கள் கண்ணகியின் தங்கச்சி, நீங்கள் அப்படி பார்ப்பீங்க, நான் அப்படி இல்லைங்க, நான் அவங்களாம் என்னமோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் இப்போ ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் ப்ரோ. அதாவது இந்த வீட்டில் 60 கேமரா ஃபோக்கஸ் பண்ணுது. இப்போ நான் தப்பே சொல்லியிருந்தேன்னு வச்சுங்களேன், அது தப்பு தானே. ரைட் சொல்லியிருந்தேன், ரைட், அவ்வளோதான். கேமரா ஃபோக்கஸ் பண்ணுது, மக்கள் பார்க்குறாங்க, அவ்வளோதான். என்னுடைய கணிப்பு, ஒருத்தர் வெளில போகும்போது அந்த அந்த ஹேட் காட்டியிருக்கக்கூடாது, அவ்வளோதான். அதான் நான் சொன்னேன். அதுக்கடுத்து தினேஷ் இந்த விஷயத்துக்கு வர்றாரு, அந்த வேலை செய்யாத விஷயத்துக்கு. காலையில் விசித்ராவும் பேசியிருந்தாங்க, இப்போ தினேஷும் பேசியிருந்தார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அர்ச்சனா, நம்ம இப்போ பிக் பாஸில் இருக்கோம், ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸ் நம்மளை கோட் பண்ணுவாங்க, அதுக்கு நீயே இடம் தர. இல்லை ப்ரோ, அது நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி அது கேட்காத. இப்போ நீ என்கிட்டயே கேட்டினா கூட, அண்ணா அதை எடுத்து கொடுங்கண்ணா, அங்கே தானம்மா இருக்குது, நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவேன். இது நான் ஹேண்டில் பண்ணுற மெத்தடாக இருக்கும். பட் அது வேறு ஒருத்தவங்க எடுத்து கூட கொடுத்துட்டு அது பின்னாடி உனக்கு கம்ப்ளைண்ட்டாக தான் வரும். எதுக்கு இந்த நேரத்தில் கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம்? அது நீ மூவ் அப் பண்ண, நான் அது புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நல்ல விஷயமா இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தினேஷுக்கு அதிகமான ஓட்டுகள் விழுந்துட்டுருக்கு. காரணம் அர்ச்சனா தான். அர்ச்சனா சப்போர்ட்டர்ஸனுடைய ஓட்டுகள் தினேஷ் பக்கம் தான் சாயுங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் விஜய் வர்மாவை நான் ஒரு போட்டியாளர் லிஸ்ட்லேயே வைக்கல, நான் அதை கண்டுக்கல. அது என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிட்டு போங்க. எடுக்க வேண்டியது மாயாவா, பூர்ணிமா, நிக்சனா, அந்த ஒரு போட்டி போயிட்டுருக்கு. இதில் ரவீனாவும் சிக்கலாம். மாயாவை காப்பாற்றுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு விசித்ராவை ரொம்ப பிடிக்கும். பட் அவங்க இவ்வளவு மாய வலையில் விழ வேண்டிய அவசியமே இல்லை. வேணுங்கனே வாலண்டியரெல்லாம் போய் அது அன்பை காட்டிகிட்டு இருக்காங்க. அது உண்மையிலேயே அவங்களுடைய கேரக்டராக கூட இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் அப்படி இருந்தால் விசித்ரா அவங்களுடைய வாக்குகளும் பூர்ணிமா அவங்களோட வாக்குகளும் மாயாவுக்கு போச்சுன்னா அவங்க தப்பிக்கலாம். அப்போ ரவீனாவும் நிக்சனும் வெளியே. இப்போ இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் தாங்க. கண்டிப்பாக அது என்னென்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நான் விசித்ரா இதுலேருந்து கொஞ்சம் வெளில வந்தால் தான் அவங்களும் அந்த வெற்றியாளரை நோக்கி போக முடியும். அதர்வைஸ் இல்லைன்னா தினேஷ் அண்ட் 3 பேருக்கு நடுவில் தான் போட்டி. தினேஷ், அர்ச்சனா, விசித்ராவுக்கு நடுவில் தான் போட்டி. ரெட் கார்டு தூக்காதவங்க தான் அந்த ஃபைனல் 3 ஸ்டேஜுக்கு வர போகிறாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் இப்போ சொல்கிறேன், எழுதி வச்சுக்கிங்க. மற்றவங்க என்ன தான் குட்டிக்காரணம் போட்டாலும் அங்கெல்லாம் வரவே முடியாது.